வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ஹலோ விக்ரம். என்ன ருத்ரா மேடம், இன்னும் ஸ்டேஷன்ல தான் இருக்கீங்க போலயே. விக்ரம் ப்ளீஸ் தயவு செஞ்சு அனுவை எதுவும் பண்ணிராத. என்ன ருத்ரா நீ, உன்னை நான் என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா இவ்ளோ சப்பையா என்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க? விக்ரம் ப்ளீஸ். அப்போ நீ யாரையும் காப்பாத்த ட்ரை பண்ணவே இல்ல. ஏன் ருத்ரா, இந்நேரம் நீ அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா காவியாவை காப்பாத்த போயிருப்ப. அதனாலதான் உன் குழந்தைய காப்பாத்த வரலன்னு நினைச்சிட்டு இருக்க. விக்ரம் உன்னை கெஞ்சி கேக்குற விக்ரம், தயவு செஞ்சு என் குழந்தைய எதுவும் பண்ணிராத. ஆஹா, நீ கெஞ்சறது அப்படியே காதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ருத்ரா? அது சரி, உன் குழந்தைய எதுவும் பண்ணிடாதன்னா அப்போ காவியாவ கொல்லவா? ஐயோ விக்ரம், அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிராத ப்ளீஸ். ஹே, என்ன ருத்ரா நீ? ஹே, இங்க பாரு, you have only one option. ஒன்னு காவியாவை விட்டுக்கொடு, இல்ல உன் குழந்தைய விட்டுக்கொடு. உனக்கு யார் வேணும்? Pick is yours. உன் குழந்தையா இல்ல உன் தங்கச்சியா? ஐயோ விக்ரம், விக்ரம் பிரச்சனை உனக்கும் எனக்கும் தானே. நான் வரேன், என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அவங்க ரெண்டு பேரையும் விட்டு ப்ளீஸ். I am sorry மா. எனக்கு உன் மேலலாம் இன்ட்ரெஸ்டே இல்ல. இன்னைக்கு ஒரு உயிர் நிச்சயமா என்னால போகும். அது உன் தங்கச்சியா இல்ல உன் குழந்தையான்னு முடிவு மட்டும்தான் நீ பண்ணணும். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். விக்ரம் விக்ரம் ப்ளீஸ் விக்ரம், வேண்டாம், சொன்னா கேளு. அவங்க ரெண்டு பேருமே பாவம் விக்ரம், அவங்கள ஏன் தண்டிக்க நினைக்கிற? ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்.